find the volume of tetrahedron bounded by the planes. So bounded by the planes ன்னு சொல்லிட்டு x equal to 0, y equal to 0 and z equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இன்னொரு ஈக்குவேஷனும் இருக்கு இதோட சேர்ந்து. அண்ட் அந்த ஈக்குவேஷன் வந்து அண்ட் x by a plus y by b plus z by c equal to 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம டெட்ராஹெட்ரனோட வால்யூமை கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபார்முலா வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஓவர் வி டிஇசட் டிஒய் அண்ட் டிஎக்ஸ். கொடுத்துருக்கிற லிமிட்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, ஜெட் ஈக்குவல் டு 0. இன்னொன்று ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன்லேருந்து நம்ம லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த லிமிட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? x by a plus y by b plus z by c equal to 1. இப்போ zக்கான லிமிட் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா z டேர்ம் மட்டும் இங்கே இருக்கட்டும், மீதியெல்லாம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். 1 minus x by a minus y by b and z equal to c அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது c into 1 minus இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நியூமரேட்டர். ஸோ இது வந்து z ஓட லிமிட். z வேரிஸ் ஃப்ரம் 0 டு இந்த வேல்யூ. இப்போ z வேல்யூ கண்டுபிடிச்சோடனே z 0ன்னு அசியூம் பண்ணிட்டு அடுத்து y வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். x by a plus y by b equal to 1. நமக்கு தேவை y. 1 minus x by a. இப்போ என்ன ஆகும்? y equal to b into 1 minus x by a. இப்போ z கிடைச்சிருச்சு, y கிடைச்சிருச்சு. ரெண்டையுமே 0ன்னு அசியூம் பண்ணிட்டு x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து x equal to a. இப்போ மூணுமே நமக்கு லிமிட் கிடைச்சிருச்சு. இந்த லிமிட்டை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் டிஇசட் டிஒய் டிஎக்ஸ். இசட்டோட லிமிட் 0லேருந்து c into 1 minus y by b minus x by a. y ஓட லிமிட் 0லேருந்து b into 1 minus x by a. அடுத்தது 0லேருந்து a. இப்போ ஒன்னொன்னா நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதால இன்டகிரேட் பண்ண போறோம்? இசட்டால இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ இன்டகிரல் ஆஃப் டிஇசட் ஓட வேல்யூ இசட் தான். ஸோ 0லேருந்து a, 0லேருந்து b into 1 minus x by a, dz ஓட வேல்யூ z and அதோட லிமிட் 0லேருந்து c into 1 minus y by b minus x by a into dy dx. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். 0லேருந்து a, 0லேருந்து b into 1 minus x by a. லிமிட் அப்படி இருக்கு. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது c into இசட்டோட பிளேஸ்ல இதை சப்ஸ்டியூட் பண்றேன் நான். அண்ட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0ன்றதுனால அதை எழுதலை. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு என்ன தெரியுது? cன்றது கான்ஸ்டன்ட், வெளில எடுத்துட்டு போயிடலாம். 0லேருந்து a, 0லேருந்து b into 1 minus x by a, 1 minus y by b minus x by a into dy dx. இப்போ எதால இன்டகிரேட் பண்ண போறோம் அப்படின்னா y ஆல இன்டகிரேட் பண்ண போறேன். c வெளியில இருக்கு. 0லேருந்து a 1 into dy அப்படின்னா இன்டகிரல் dyன்னு அர்த்தம். இன்டகிரல் dyன்றது y மைனஸ் y இன்டகிரேட் பண்ணும்போது y ஸ்கொயர் பை 2 அண்ட் ஏற்கனவே அங்கே b இருக்கிறதுனால b மைனஸ் x by a கான்ஸ்டன்ட். ஸோ அதை சும்மா இருக்கும். இன்டகிரல் ஆஃப் dy இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. x by a dy அப்படின்னு இருக்கு. x by a கான்ஸ்டன்ட். அப்போ இன்டகிரல் dy வந்து y. அதனால என்ன கொடுக்கும்னா xy by a. இப்போ இதோட லிமிட் வந்து 0லேருந்து b into 1 minus x by a. இங்க மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். into dx. முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்றோம். வெளியில கான்ஸ்டன்ட் c இருக்கு.
ஜீரோலேருந்து ஏ, ஒய் இருக்கிற இடத்துல பி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல பி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ ஹோல் ஸ்கொயர் மொத்தமாக ஸ்கொயர் பை 2b மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட பிளேஸில் பி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ பை ஏ ஹோல் திங் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எல்லா டேர்ம்லையும் என்ன இருக்குன்னா 1 மைனஸ் எக்ஸ் பை ஏன்றது எல்லா டேர்ம்ஸ்லையுமே இருக்கு, நமக்கு 3 டேர்ம்லையுமே இருக்கு. ஸோ 3 டேர்ம்லையும் சேர்த்து அதை காமனாக எடுத்துக்கலாம். சி இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு ஏ பி இன்ட்டு சாரி அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பார்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே இருக்கட்டும், 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் செகண்ட் பார்ட்டில் பி ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ ஹோல் ஸ்கொயர் பை 2b மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ பை ஏ இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ எனக்கு இது இந்த ஸ்டெப்னால இந்த ஒரு டேர்ம் கேன்சல் ஆகுது. இப்போ இதுலேருந்து காமனாக எடுக்கலாம். சி ஜீரோலேருந்து ஏ பி இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஏவை காமனாக எடுத்துட்டேன், வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மக்கிட்ட இப்போ ரிமைனிங் இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்மில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ அங்கே இருக்கிறது எனக்கு 1 மைனஸ் செகண்ட் டேர்மில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதில் ஒரு டேர்மை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ உள்ளே இருக்குது, பை 2வும் இருக்குது மைனஸ் செகண்ட் டேர்மில் பி 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ் பை ஏ அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதில் இந்த பி வந்து கான்ஸ்டன்ட், பி வெளியில் போயிடும். ஸோ பிசி இன்டெக்ரல் 0லேருந்து ஏ 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுக்கலாம். 2 எல்சிஎம் எடுத்தால் 2 மைனஸ் 1 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த இடம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் பை ஏ மைனஸ் இங்கேயும் நான் எல்சிஎம் எடுக்கும்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2x பை ஏ இன்ட்டு டிஎக்ஸ். நம்ம அடுத்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்தராக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம சிம்பிளிஃபைடாக அதை எழுதிக்கிறோம். 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ 2 மைனஸ் 1ன்றது 1, எக்ஸ் பை ஏ மைனஸ் 2x பை ஏ அப்படின்றது மைனஸ் எக்ஸ் பை ஏ இன்ட்டு டிஎக்ஸ். இது வந்து ரெண்டும் ஒரே டேர்ம். ஸோ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், இல்லை மல்டிப்ளை பண்ணியும் எழுதிக்கலாம். நம்ம 0லேருந்து ஏ 1 இன்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் எக்ஸ் பை ஏ, இங்கே பண்ணும்போது இது மைனஸ் எக்ஸ் பை ஏ, அடுத்ததோட பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம், இப்படியும் எழுதலாம். 1 மைனஸ் 2x by a plus x square by a into dx. இப்போ x ஆல இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ bc integral of dxன்றது x மைனஸ் 2 integral of xன்றது x square by 2, ஏற்கனவே அங்கே a இருக்கு. x cubeன்றது x power 3 by 3 பக்கத்தில் a இருக்கு. லிமிட் 0லேருந்து a, இது கேன்சல் ஆயிரும். bc a மைனஸ் a ஸ்கொயர் பை a பிளஸ் a கியூப் பை 3a. லோவர் லிமிட் வந்து 0, அதனால அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ a இது கேன்சல் ஆகும்போது ஒரு ஸோ நம்ம இன்டகிரேஷனில் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டெக்ரல் எக்ஸால் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் முடிச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. எக்ஸால் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன் மோர் ஸ்டெப் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ சிபிசி இன்ட்டு ஏ 0லேருந்து ஏ 1 மைனஸ் இதை கிளப் பண்ணி 2x பை ஏ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம இதை எக்ஸால் இன்டகிரேட் பண்ண போகிறோம். எக்ஸில் இன்டகிரேட் பண்ணும்போது 1 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸு மைனஸ் 2, எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 2 பை 2 பக்கத்தில் ஏ இருக்குது,
எக்ஸ் பவர் 2 பண்ணும்போது எக்ஸ் பவர் 3/3 அண்ட் ஏ ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இப்போ என்னோட லிமிட் 0லேருந்து ஏ. ஸோ பிசி இந்த 2 and 2 கேன்சல் ஆயிரும். ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ பிளஸ் ஏ கியூப் பை 3a ஸ்கொயர். நான் வந்து அப்பர் லிமிட் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எனக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சு. பிசி ஏ மைனஸ் ஏ பிளஸ் ஏ ஸ்கொயரில் கேன்சல் ஆகுறதுனால இது a/3 அப்படின்னு இருக்கும். மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல். ஸோ ஏபிசி பை 3 வால்யூம் வந்து ஏபிசி பை